अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरदिराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दिगैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव निगमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्धा। भूतं शिरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुबरगाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्यद्विरतवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं। विश्वक्सेनं तमाश्रये व्यासं वसिष्ठनत्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिम्। ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் சேத்தனோ ஜீவனார்த்தமாக பலவிடங்களிலும் தான் குடிகொண்டிருக்கிறான். அர்ச்சாவதாரமாக அந்த மாதிரி குடிக்கொண்டிருக்கிற இடங்களில் பல லீலைகளையும் காட்டிருக்கிறான், பல குணங்களையும் காட்டிருக்கிறான். அப்பேற்பட்ட பல விஷயங்களை நமக்கு நாரத பகவான் இந்த காஞ்சி மகாத்மியம் அப்படின்ற ஒரு வைபவமாக அருளி செய்து கொண்டு வருகிறார். தன்னுடைய சிஷ்யனான அம்பரீஷனுக்கு இந்த கதைகள் எல்லாம் தான் சொல்லி கொண்டு வர்ற விஷயத்தை சூத்த பௌராணிகர் எடுத்து சொல்கிறார். நாரதர் ஒரு காலத்தில் இந்த மாதிரி கதையை சொல்லியிருந்தார் அப்படின்னு ரிஷிகளுக்கெல்லாம் இந்த கதையை எடுத்து சொல்கிறார். அந்த விதமாக யதோக்தகாரி அவதரித்த படியை இப்போது அனுபவித்து கொண்டு வர்றோம். அந்த யதோக்தகாரி வர்றதுக்கு முன்னாடியே பெருமாள் வேகவதின்னா சரஸ்வதி ரொம்ப வேகத்தோடு வந்தபடியால் அவளுக்கே வேகவதின்னு பேர் வந்தது. அந்த வேகவதிக்கு அணையாக ரெண்டு இடத்துல ஏற்கனவே சகிச்சுட்டார். ஒன்று பள்ளி கொண்ட பெருமாள் சயனேசன் அப்படின்னு பேர், இன்னொன்று திருப்பார்கடல் பிரளயரோதகன் அப்படின்னு பேர். இந்த மாதிரி ரெண்டு திருநாமங்களோட ரெண்டு இடத்துல தான் அங்கே ஆவிர்வவிச்சு அந்த நதிக்கு அணையாக தான் சயனிச்சுண்டபடியாலே அந்த நதியினுடைய வேகம் குறைஞ்சது. அது மேலே சரஸ்வதி பார்த்தா முதல் தடவை அந்த மாதிரி வர்றச்சே திரும்பவும் பூமிக்குள்ளே போனவள அந்த பெருமாளை தாண்டி தான் திரும்பவும் மேலே வந்தா. இன்னும் கிழக்கே இன்னும் மேலே அந்த பூமி இன்னும் அப்படி வெளியில் அவள் ஆவிர்வவிச்சா. அங்கேயும் பெருமாள் சயனிச்சண்டத்தை பார்த்து திரும்பவும் பூமிக்குள்ளே போயிட்டா சரஸ்வதி. இது வரைக்கும் நேத்திக்கு பார்த்தோம். அது மேலுண்டான சரித்திர பாகத்தை இப்பொழுது அனுபவிக்க பிராப்தம். சசேஷ சயனோ பூத்வா ததிருஷே கிரிராடிவ பிரளயாப்தி சமாம் ரோத்தும் நதீம் சஷ்ய அசிஷே யதோ ஹரிஹி அதஸ்தம் ஆஹுர் மனுஜாக நாம்னா பிரளயரோதகம் அப்படின்ற பரியந்தமாக நேத்திக்கு பார்த்தோம். சரஸ்வதி ஹரிம் திருஷ்டுவா சயானம் புரதः புனः தாம் ச திருஷ்டா ஹரேர்லீலாம் ஆசீத் அந்தர்ஹிதா புனः. பெருமாளுடைய லீலையை பார்த்தாள். நான் எங்கே இப்படி வந்தாலும் எனக்கு திரும்பவும் அவன் நடுவில் இந்த அணையை படுத்துன்றானே, எப்பேற்பட்ட லீலை இந்த பெருமாளுக்கு அப்படின்னு பார்த்தவள். தாஞ்ச திருஷ்டா ஹரேர் லீலாம் ஆசீத் அந்தர்ஹிதா புனः. திரும்பவும் அந்தர்தானத்தை அடைந்தா, அதாவது திரும்பவும் பூமிக்குள்ளே போயிட்டான். அந்த மாதிரி போனவள் சிந்தயமாச சம்ஹிருஷ்டா பூமா வந்தர்ஹிதா ஸ்திதா. பூமிக்குள்ளே மறைஞ்சிருந்து அவள் யோசிக்க ஆரம்பித்தாளாம். ரொம்ப ஹர்ஷத்தோடு யோசிக்க ஆரம்பித்தாளாம். அத்ராஸ்வமேதம் விதிவத் கிருத்வா க்ஷேத்ரே சுபாவனே திரஷ்டுமிச்சதி யம் தேவம் ஸ்ரமேண கமலாசனஹ தமேவானஸ்வமேதாஹம் அபஷ்யம் ஹரிமவ்யயம். அவளுக்கு எத்தனை ஒரு இங்கே ஹர்ஷம் அப்படின்னு காட்டுறா. எதனாலே சந்தோஷம் உண்டாச்சு அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயத்தை காட்டுறா. பிரம்மா அவள் யோசனை பண்ணுறாளாம், என்னுடைய கணவன் இருக்கிறாரே இந்த பிரம்மா அஸ்வமேத யாகத்தை பண்ணி பெருமாளை சாட்சாத்கரிக்கணும் அப்படின்னு அத்தனை கஷ்டம் பண்ணி உட்காண்டிருக்கான். பெருமாள் அவனுக்கு சேவை சாதிக்கலை. அவனுடைய யாகம் கெடுக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன், எனக்கு ரெண்டு இடத்துல சேவை சாதிச்சிருக்கார் பெருமாள் அப்படின்னு அவளுக்கு சரஸ்வதி அதுக்காக சந்தோஷப்படுறாள். தமேவாம் அஸ்வமேதாகம் அபஷ்யம் ஹரிமவ்யயம் தைத்தேயர் பாதிதாயாமே யஜ்ஞாபி கேசவ ஆகதாயா பிரசன்னோபூத் சத்ய க்ஷேத்ரானுபாவதः.
நான் இந்த அசுரர்களெல்லாம் ஏவி நான் இந்த யஜ்ஞத்தை நாசம் பண்ணணும்னு வந்த காலத்துலையும் எனக்கு சேவை சாட்சியிருக்காரு பெருமாள் அப்படின்னு அவளுக்கு ஒரு ஆனந்தம். ஆகதாயா பிரசன்னோபூத் சத்ய க்ஷேத்ரானுபாவத சத்யம் சத்யவிரத க்ஷேத்திரம் விஷ்ணு பிரியம் அசம்சயம் யத்ரோஷாத் ஆகதாயாமே ரோஷோப்பியாசீன் மகோபமஹ. அப்போது இந்த அவள் சொல்கிறான், நான் எத்தனை ரோஷத்தோடு வந்தேன், எத்தனை கோபத்தோடு வந்தேன், அப்படி இருந்தும் பெருமாளின் சேவை சாச்சுட்டான். சத்யவிரத க்ஷேத்திரன்றது இன்னைக்கு சார்த்தகமாக காட்டுவிட்டான் பெருமாள். தனக்கு ரொம்ப பிரியமான இடம் அப்படின்றத காட்டுவிட்டான். ஏன்னா இந்த கோபத்தோடு வந்திருந்தா வேற ஏதான இடமா இருந்தா என்ன அங்கேயே சாம்பல் ஆக்கியிருப்பார் பெருமாள். ஆனால் பண்ணலையே, எனக்கு ஒருமே அப்படியே சயனித்த அந்த அழகை மட்டும் காட்டுண்டு சயனிச்சுட்டு இருக்காரு, இதென்ன இவருடைய லீலை அப்படின்னு சந்தோஷப்பட்டா. யத்ரோஷாத் ஆகதாயாமே ரோஷோப்பியாசீன் மகோபமஹ அஹம் பூர்வம் சமாஹூதா யஜ்ஞார்த்தம் பிரம்மசூனுனா யத்யஹம் சாகதாத்ரஸ்யாம் நைவ பஷ்யாமி கேசவம். அவள் சொல்கிறா, எத்தனை பாக்யம். அன்றைக்கி ஒரு நாள் என்னுடைய பிள்ளை வசிஷ்டர் வந்து கூட்டுட்டு போனார் இந்த யாகத்துக்கு வந்துட்டு, அன்றைக்கே நான் வந்துட்டு இருந்தால் இந்த பெருமாளை சேவிச்சிருக்க முடியாது. அவள் சொல்கிறது, அன்றைக்கே நான் வந்துட்டு இருந்தா இந்த பெருமாளை சேவிச்சிருக்க முடியாது. நான் வரலையோ இல்லையோ, என்னோட கோபம் காட்டுட்டு இருந்தேனோ இல்லையோ, எத்தனை பாக்கியம் பண்ண பெருமாளை இப்படி சேவிச்சுட்டேன் அப்படின்றா. விதித்வாக்கில மாமாத்திய மகபங்கார்த்தம் உத்தியதாம் தர்சயாமாசமே ரூபம் கிருபையா புருஷோத்தமஹா. நான் இந்த மகம் அப்படின்னா யஜ்ஞம், அந்த யஜ்ஞத்தை நான் பங்கம் பண்ணுறேன் அப்படின்றபடியால் தானே கேசவன் தன்னுடைய முகத்தை காட்டி எனக்கு இங்கே சேவை சாச்சிருக்கிறது. மயா துர்மேதையா திருஷ்டோ ஹரிஸ்ரோதஸ் ஸ்வரூபயா நைவாசீத் வந்திதோ பக்தியா நச்ச வாசாப்பி சம்ஸ்துதா. அவன் அந்த துர்மேதஸ் அப்படின்னா கெட்ட புத்தி உள்ளவர்கள். அந்த கெட்ட புத்தி உள்ளவர்களால் பெருமாளை என்றைக்கும் பார்த்துட முடியாது. சாஸ்திரம் சொல்கிறது, யார் பெருமாளை பார்க்கலாம்னா யார் ஒருவனுக்கு பெருமாள் பக்கத்தில் நிஜமான பக்தி உண்டாக இருக்கிறதோ அவன்தான் பார்க்கலாம். யார் ஒருவனுக்கு மனசில் நல்லதே நடக்கிறதோ அவன்தான் பெருமாளை பார்க்கலாம் வழியா. கெட்ட மனசை வச்சுருந்தெல்லாம் பெருமாளை சேவிச்சுட முடியாது. அந்த மாதிரி இருக்கிற அந்த எம்பெருமான் மயா துர்மேதையா திருஷ்டா, அப்படி இருந்தும் நான் கெட்ட புத்தியோட வர்றச்சேவும் எனக்கு சேவை சாச்சிருக்கானே. அதனால் இந்த க்ஷேத்திரத்துடைய மகாத்மியம். அதாவது மயா துர்மேதையா திருஷ்டா ஹரிஸ்ரோதஸ்வரூபயா நைவாசீத் வந்திதோ பக்தியா நச்ச வாசாபி சம்ஸ்துதா. ஆனால் அப்படி இருந்த அந்த பெருமாள் அந்த மாதிரி வர்ற காலத்துலேயும் என்னுடைய துர்புத்தியை பார்த்தும் முகம் சுளிக்காமல் எனக்கு முகம் கொடுத்து நிற்கிற அந்த பெருமாளை பார்த்து நான் 2 வார்த்தை ஸ்தோத்திரம் பண்ணலையே. அவள் சொல்கிறா, சரஸ்வதி சொல்கிறா, நான் 2 வார்த்தை ஸ்தோத்திரம் சொல்லலை, அவனை பக்தியால் கை கூப்பி வணங்கலை. என்ன துர்புத்தி இது, என்ன துர்புத்தின்னு சரஸ்வதி தானே படிச்சுக்கிறான். நச்ச பிரத்யாயத்தமய ஸ்தோத்தும் வந்தித்தும் ததா தஸ்மாத் அந்தர்ஹிதைவாஹம் இதோகத்வா மகாலயம் தத்ராஹ குண்டமத்தியாத்து பகிர்நிர்கத்திய ரித்விஜः அல்பாமுதாரயா சர்வாம் ஈஷயாமி சபாசதா அப்படின்னு அந்த மாதிரி எம்பெருமான் இந்த மாதிரி இருக்கிறச்சே நான் அவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணலை, அவனை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணலை, அவனை குறித்து வணங்கலை. இதெல்லாம் வெக்கமாக இருக்கிறது. ஆனபடியால் நான் இப்போ அவனுக்கு முகம் காட்ட முடியாது. இன்னொரு யுக்தியும் பண்ணுறது சரஸ்வதி, இன்னொரு யுக்தியும் பண்ணுறான். என்ன விஷயம்னா, நான் இந்த இடத்துல மறைஞ்சு நான் இப்படி திரும்பி தோணினா திரும்பி ஒரு தடவை அங்கே ஆவிர்வகிச்சுடுவான். ஆனபடியால் இப்போ இப்படியே மறைஞ்சிருந்து நேராக அந்த யஜ்ஞசாலை எங்கே இருக்கோ அங்கே நான் ஆவிர்வகிச்சுடுறேன். அங்கே நான் வெளியில் வரேன், பூமியினும் வெளியில் வரேன். நான் வந்த உடனே பெருமாள் அங்கே தோன்றிட்டு வரோம் இல்லையோ. என்னுடைய கணவன் அதை தானே ஆசைப்படுறார், பெருமாளை பார்க்கணும் தானே ஆசைப்படுறார், பெருமாளை நல்லா சேவிச்சுக்கட்டும் அப்படின்றபடியால் சர்வம் ஈஷயாமி சபாசதா சர்வம் பீஷயாமி சபாசதா ते भीतास्तत्र मां दृष्ट्वा याम्यन्ति शरणं हरिं तत्रासौ சந்நிரோதார்த்தம் ஏவம் பிராதுர்பவிஷ்யதி அப்படின்னு சொல்லி நான் அங்கே அவளெல்லாம் கொஞ்சம் பயமுறுத்தினான். நான் கொஞ்சம் வேகத்தை காட்டி பயமுறுத்தினா அவளை திரும்பி பெருமாளை சரணாகதி பண்ண போகிறா. பெருமாள் அங்கேயே ஆவிர்பவிச்சுட போகிறார். அவள் எல்லாரும் சேவிக்கட்டுமே, என்ன பொருட்டு எல்லாரும் அங்கே சேவிக்கட்டும் அப்படின்றபடியாலே தம் திருஷ்டுவா தேவதேவேஷம் சமுத்ஸ்ருஜ்யோதகீம் தனும் யோஷித்ரூபதரா பூத்வா ஸ்தௌமி வந்தாமி கேசவம். அந்த இடத்துல
நான் அந்த என்னுடைய தப்பை நான் திருத்திக்கிறேன். அதாவது இத்தனை காலம் நான் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணலை, வணங்கலை, எதுவும் பண்ணலை இல்லையோ, அந்த தப்பை நான் திருத்திக்கணும். ஆனால் நான் இப்போ திரும்பி வந்துவிட்டா அங்கேயே நின்றுடுவேன். பெருமாள் கூடாது, அந்த பிரம்மா எல்லாரும் தேவதைகள் எல்லாரும் சேவிக்கணும். ஆனபடியாலே நான் அங்கே போயிடுவேன். அங்கே போய் அவளை பயன்படுத்துகிறச்சே அவள் எல்லாம் பெருமாளை சரணாகதி பண்ணுறா. உடனே பெருமாள் இங்கே ஆவிர்வவிச்சுடுவார். அந்த இடத்துல என்னுடைய நதி ரூபத்தை விட்டுட்டு நான் ஒரு தேவ ரூபத்தை எடுத்துட்டு அவரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோட வரா சரஸ்வதி. இது சஞ்சித்ய மனசா தேவி தியாத்வாச்ச கேசவம் தஸ்மை ஸ்வச்சிந்திதம் சர்வம் நிபோத நிவேத்யாபி பிரணம்யச்ச யாஸ்யாமிஷாலாம் தேவேஷ தத்ர மே தேஹி தர்சனம் இத்யுக்த்வா ஜலரூபாசா அகாத் அந்தர்பூத் சரைவகி. அந்த மாதிரி சொல்லிட்டு இதுக்கு மேலே பழைய தப்பு பண்ணலை. பெருமாளை வஞ்சனம் பண்ணி போகிறேன் அப்படின்னெல்லாம் முன்னாடி சொல்லியிருந்தாಳೆ, அந்த தப்பு பண்ணலை. இப்போ தெரியும் என்னுடைய மனசில் என்ன நினைச்சாலும் பெருமாளுக்கு தெரியுன்றது நல்லா தெரிஞ்சுவிட்டா. ஆறுபடியால் மனசாலேயே பெருமாளை பிரார்த்திக்கிறா, என் பெருமானே நான் இப்போ அங்கே போக போகிறேன், இங்கே எப்படி சேவை சாட்சியோ அங்கேயும் அப்படியே சேவை சாட்சி விட்டு அவளுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து சேவை சாதி. நான் வந்த உடனே அங்கே வெளியில் வந்த உடனே எல்லாருக்கும் சேவை சாட்சி விடும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டே கிளம்புறேவோ. இத்யுக்த்வா ஜலரூபாசாகாத் பூச்சரைவகி ததா தத்ர சரஸ்வத்யாக சப்தஸ்ரோதாம்சி ஜக்கிரே அந்தர்பௌமேன மார்கேண க்ஷணேன மகமாகதா ஏகேன ஸ்ரோதசா தேவி தத்ர குண்டாத்வினிர்கதா. அந்த மாதிரி இவள் இந்த காஞ்சி க்ஷேத்திரத்துக்குள்ளே நுழைஞ்சவள் பூமிக்குள்ளேயே வரா. காஞ்சி உள்ளே வரச்சே பூமிக்குள்ளேயே வரா. வந்து பூமியிலும் வெளியில் வரணுமோ தான் தோணணுமோ இல்லையோ, அந்த இடத்துல 7 இடங்களில் தோணியிருக்காளாம். வேகவதின்றவளே சரஸ்வதின்றவளே 7 இடங்களில் தோன்றிருக்காளாம். அதில் ஒரு ஸ்ரோதஸ்னா ஒரு பிரவாகம், அது ஒரு பிரவாகம் மட்டும் அங்கே நேர யக்ஞசாலையில் உண்டாச்சு. ஏகேன ஸ்ரோதசாதேவி தத்திர குண்டாத் வினிர்கதா ஆசீத் விப்ளவயந்தீவ வேகாத் சர்வான் சபாசதா. அந்த குண்ட மத்தியத்தினுமே அப்படி மேலே வந்துட்டா அந்த சரஸ்வதி. அங்கே அதாவது குண்டத்தின் நடுவில் என்ன வேகமாக அந்த பிரவாகம் வந்தால் என்ன இருக்கும். அப்போ எல்லாருக்கும் பயம் வந்துருத்து. அந்த மாதிரி பயம் வந்த உடனே உத்வீக்ஷ யஜ்ஞசாலாயா மத்தியே குண்டாத் வினிர்கதாம் தோயதாராம் சரஸ்வத்யாக தத்ர சர்வே திவௌகசா கிமேததிதி சம்பிராந்தா புபூவுர் பயகம்பிதாக. ஐயோ பெருமாளை குறித்து பண்ணக்கூடிய இந்த யாகத்தில் குண்டத்துக்கு நடுவுலேன்னு இந்த வேகத்தில் சரஸ்வதி வராளே, இது என்ன அனர்த்தம் வந்துடுத்து அப்படின்னு பயம் பட்டா. எல்லா தேவதைகள் எல்லாம் பயப்படுற காலத்தில் சதுர்முக முகா சத்ய சரணம் ஜக்முர் அச்சுதம். சரஸ்வதி நினைச்சபடியே எல்லாரும் திரும்பவும் சரணாகதி பண்ண பெருமாளுக்கு இது என்ன இப்படி அனர்த்தம் விளையாடுறதே அப்படின்னு அவரால் சரணாகதி பண்ணவே. திராஹின புண்டரீகாட்ச பயாத் அஸ்மாத் உபஸ்திதாத் त्वन्नायकां त्वत्प्रतीक्षां त्वामेव யஜதோத்வரே அப்படின்னு உன்னையே தான் நம்பி இருக்கோம். எம்பெருமானே நீர் தான் இந்த யக்னத்தை காப்பாற்றி கொடுக்கணும். இந்த மாதிரி எத்தனை விக்னங்கள் எல்லாத்தையும் நீர் தான் அந்த நீக்கி கொடுக்கணும் அப்படின்னு காட்டுறா. திராத்துமர்ஹசி கோவான்ய ஸ்வாமினா புவனத்ரயம். இந்த 3 லோகங்களையும் உன்னை தவிர வேற யார் நம்ம காக்கணும்? காக்கும் இயல்பு கண்ணன பெருமான் தானே, அப்போ நீ தானே காக்கணும், வேற யார் காக்க போகிறா? நம்ம யதா பிரபன்னாஸ்துவமேவ பிரணதார்த்திஹரம் வயம் அத்தஸ்துவம் ஏத்தியதரசா ரக்ஷாஸ்மான் மதுசூதனா. ஆனபடியால் உன்னை சரணம் அடையிறோம் எம்பெருமானே மதுசூதனை. இங்கே மதுசூதனான் காட்டுறான்னா மதுசூதனன் அப்படின்னா மது அப்படின்ற ராட்சசனை அழிச்சவன் அப்படின்னு அர்த்தம். மதுவை அழிச்சதுக்கும் இங்கும் சம்பந்தம் என்னன்னா, நம்ம ஆச்சாரியால் அடிக்கடி அதாவது ஆழ்வார் பாசுரங்களையும் சரி வியாக்கியானங்களையும் சரி ரொம்ப அற்புதமாக காட்டக்கூடிய ஒரு விஷயம். அங்கங்கே இந்த மதுசூதனன் எடுத்திருப்பார். ஏன் அப்படின்னா அங்கே எப்படி ராட்சசனை போக்கி பிரம்மாவுக்கு ஒரு விக்னத்தை போக்கி அவனுக்கு நல்லத்தை உண்டாக்கினாரோ பெருமாள், அந்த தடங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்கு உண்டான தடங்களை அவர் நீக்கி கொடுத்தாரோ அதை காட்டக்கூடிய ஒரு திருநாமம் மதுசூதனன் அப்படின்றது. ஆனபடியால் அந்த மதுசூதனன் இல்லையா நீ நமக்கு இருக்கிற தடங்கள்லாம் நீக்கிறவனாச்சே, அப்போ இந்த தடங்களையும் நீக்கி கொடு அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இத்தம் சம்பிரார்த்தித்தோ தேவைஹி பகவான் பக்தவத்சலா ஆவிர் பபூவ சஹசா சங்க சக்கர கதாதரா. இந்த மாதிரி அந்த தேவதைகளெல்லாம் பிரார்த்திக்கவே சட்டுன்னு அங்கேயே தான் ஆவிர்பவிச்சான் பெருமாள். எப்படின்னா சங்க சக்கரங்களை பிடித்து அதை சொல்கிறாருங்க. ஆவிர் பபூவ சஹசா சங்க சக்கர கதாதரா சயான சேஷபர்யங்கே குந்தேந்து சதிருஷப்பிரபே. ஒரு அதாவது பூர்ணச்சந்திரனை போல இருக்கிற ஒரு பிரபையோடு இருக்கிற அந்த ஆதிசேஷ பரியங்கத்தில் பெருமாள் சயனித்த திருக்கோலத்தோட சங்க சக்கரங்களை பிடிச்சு ஆவிர்பவிச்சான். நவநீலாம்புதஷ்யாமஹா பீதவாசா ஜெகத்பதி. நவநீலாம்புதஷ்யாமஹன்னா இன்னும் மழை பொழியணும் அப்பேற்பட்ட ஒரு கருத்த மேகம் இருக்கிறதோ இல்லையோ,
இனி என்ன இப்போது விட்டால் அடுத்த க்ஷணம் மழை பொழியும், கொட்டி தீத்துணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்த மேகம் வந்தால் எத்தனை ஆஹ்லாதகரமாக இருக்குமோ, எத்தனை அற்புதமாக அந்த கருப்ப வர்ணத்தில் இருக்குமோ, அந்த மாதிரியான ஒரு திருமேனியோட கூடி கொண்டல் வண்ணன் அப்படின்னு பேர் கொண்டவன் அந்த நவ நீலாமுத ஷியாமகா பீதவாசா ஜெகத்பதி பீதாம்பரத்தை தரித்தவனாய் அந்த பட்டு பீதாம்பரங்களை உடுத்தின்றவனாய் அங்கே சேவை சாதித்தான். பிரதேசே யஜ்ஞசாலாயா ஹஸ்திசைலஸ்ய பश्चिमे யத்ரோத்திதா சாக்னிகுண்டாத் தோயரூபா சரஸ்வதி தம் திருஷ்ட்வா சம்பிரஹிஷ்டாஸ்தே தேவா விகதசாத்வசாக. எந்த இடத்துல சரஸ்வதி தோன்றினாலோ அங்கேயே பெருமாள் சயனித்த திருக்கோலத்திலே மூன்றாவதாக இங்கே ஆவிர்பவிச்சான். இவர் தான் யதோக்தகாரி பெருமாள். வேகா சேத்துன்னு பேர் அவருக்கு. முன்னாடி யதோக்தகாரின்றது அப்புறம் வந்த பேர், முன்னாடி இருந்த பேர் வேகா சேத்து. வேகா சேத்துன்னு அர்த்தம் அப்படின்னா வேகவதிக்கு சேத்துவாக சயனித்தவர் அப்படின்னு அர்த்தம். யத்ரோத்திதா சாக்னிகுண்டாத் தோயரூபா சரஸ்வதி தந்திருஷ்டுவா சம்பிருஷ்டாஸ்தே தேவாக விகத சாத்வசாக. அந்த பெருமாளை பார்த்தாரோ இல்லையோ, சரஸ்வதி அந்த வேகத்தை தடுத்தவரா பெருமாள் சயனித்த திருக்கோலத்தில் அங்கே சேவித்தாரோ எல்லாருக்கும் ஆனந்தம் உண்டாடுத்து. பிரம்மாணம் அக்ரதக்கிருத்வா துஷ்டுவோர் மதுசூதனம். உடனே இந்த எம்பெருமானை சேவிக்கணும், அவனை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு பிரம்மாவை முன்னிட்டு தேவதைகளெல்லாம் அவனை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சா. தத சரஸ்வதி ஹிருஷ்டா திரஷ்டுகாமா ஜெகத்பதிம் யோஷித்ரூபதராதேவி தஸ்மாத் குண்டாத் விநிர்கதா. இந்த ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தா சரஸ்வதி. தேவதைகளெல்லாம் பெருமாளை சேவிச்சுட்டாளா, ஆனந்தம் பட்டாளா, இனிமே இந்த வேகத்தை நாம் குறைச்சிப்போம், இந்த ஜலரூபத்தை விட்டுட்டு யோஷித் ரூபம் அதாவது ஒரு பெண் ரூபத்தை எடுத்துட்டு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்படின்னு வந்தவள். திவ்யாபரண சம்பன்னா சுப்ரமால்யாம்பராவிருதா திருஷ்டுவா பிரணம்ய தேவேஷம் ஹர்ஷோத்புல்லானாம்புஜா. விரிந்த கண்களோட அத்தனை தரித்த ஆபரணங்களோட அந்த சரஸ்வதியானவள் நல்ல வஸ்திரங்களில் உடுத்துண்டவள் அந்த பெருமாள் பக்கத்தில் வந்து திருஷ்டுவா பிரணம்ய தேவேஷம் புல்லானாம்புஜா. அந்த பெருமாளை சேவித்தபடியாலே விரிந்த கண்களா, ஆனந்தத்தாலே விரிந்த கண்களை உடையவளாய் இந்த பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார். பத்தாஞ்சலி புட்டா பூத்வா பாதபாகே ஸ்திதாஹரேஹே துஷ்டாவ தேவமீஷானம் கிரியா கிஞ்சித் அவாங்முகி. தன்னை கைகளை கூப்பிக்கொண்டு எம்பெருமானுடைய திருவடி பார்ஸ்வத்தில் அமர்ந்து கொண்டு எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாள். பண்ணுறச்சே கொஞ்சம் வெக்கம், ஏன்னா இத்தனை நாளும் வஞ்சனை பண்ணி வேற கோவங்காட்டி எல்லாம் வந்திருக்காள் ஐயா. அப்போ கொஞ்சம் வெக்கம், பெருமாளை நேர பார்க்க முடியல, ஆனபடியால் கொஞ்சம் தலையை குனிந்தவளாய் சேவை சாதித்தாள். இன்றைக்கி அப்படியே சேவிக்கலாம். பெருமாளுடைய திருவடி பார்ஸ்வத்தில் இருக்கிறவள் சரஸ்வதி தேவி. அவள் அந்த கையை கூப்பினவளா, தலையை குனிஞ்சவளா, அப்படி உட்காண்டிருக்காளோ இல்லையோ, அவள் இங்கே எப்படி ஸ்தோத்திரம் பண்ணிருக்காளோ அந்த ரூபத்திலே இன்றைக்கி அங்கே சேவை சாதிக்கிறார் யதோக்தகாரி பெருமாளுடைய திருவடி பார்ஸ்வத்தில். அதை இங்கே காட்டுறார். இது மேலே அந்த சரஸ்வதி ஆச்சரியமாக ஸ்தோத்திரம் பண்ணுறார். அது என்ன ஸ்தோத்திரம், அது மேலுண்டான சரித்திர பாகங்கள் என்ன அப்படின்றத நாளை தினம் அனுபவிக்க பிராப்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய.